கை பயிற்சி. நிலை 1. சாதாரணமாக 2 பாதங்களுக்கு இடையில் சுமார் அரை அடி இடைவெளி இருக்குமாறு நின்று கொண்டு 2 கைகளையும் தளர்வாக வைத்துக் கொள்ளவும். 2 கைகளையும் தலைக்கு மேலே முழு அளவு உயர்த்தி கைகளை காதோடு ஒட்டியவாறு 2 உள்ளங்கைகளையும் விரல்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இதே நிலையில் இயல்பாக 4 முறை மூச்சை இழுத்து விடவும். பின் 2 கைகளையும் சாதாரண நிலையில் தொங்கவிட்டுக் கொள்ளவும். இந்த நிலையில் இயல்பாக 2 முறை மூச்சை இழுத்து விடவும். இவ்வாறு 3 முறை செய்யவும். நிலை 2. இப்போது 2 கைகளையும் தோள் மட்டத்திற்கு பக்கவாட்டில் விரித்து வைத்து மூச்சை இழுத்துக் கொள்ளவும். பின்னர் 2 கைகளையும் மூச்சை விட்டுக்கொண்டே மார்புக்கு நேராக நீட்டி 2 உள்ளங்கைகளையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளவும். கைகளை விரிக்கும் போது மூச்சை இழுக்கவும், குவிக்கும் போது மூச்சை விடவும் வேண்டும். இதுபோல 5 முறை செய்ய வேண்டும். நிலை 3. இப்போது சாதாரணமாக நின்று கொள்ளவும். கை விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும். பின் வலது கையை வலச்சுழலாக 5 முறை மெதுவாகச் சுற்றவும். முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். பின்பு இடது கையையும் இதேபோல் கை விரல்களை குவித்து வைத்தவாறு அதே திசையில் 5 முறை மெதுவாகச் சுற்றவும். பின் வலது கையை முன்னர் சுற்றியதற்கு எதிர்ப்புறமாக இடச்சுழலாக 5 முறை மெதுவாகச் சுற்றவும். இதே போல இடது கையையும் இதே திசையில் 5 முறை மெதுவாகச் சுற்றவும். நிலை 4. இப்போது சாதாரணமாக நிற்கவும். 2 கைகளின் விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும். ஒரே நேரத்தில் 2 கைகளையும் வலச்சுழலாக உடலுக்கு முன்புறம் கீழிருந்து மேலே வருமாறு 5 முறை சுற்றவும். பின்னர் இடச்சுழலாக முன்னர் சுற்றியதற்கு எதிர் திசையில் 5 முறை சுற்றவும். இப்படி சுற்றும் போது முழங்கைகள் மடங்கக்கூடாது. நிலை 5. இப்போது சாதாரணமாக நின்று வலது காலை சுமார் 1 அடி பாத அளவு முன்னே வைத்துக் கொள்ளவும். வலது கையை முன்புறம் நோக்கி நீட்டியவாறும் இடது கையை பின்புறம் நோக்கி நீட்டியவாறும் வைத்துக் கொள்ளவும். கை விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும். இந்த நிலையில் 2 கைகளையும் ஒரே சமயத்தில் பின்னோக்கி சுற்றவும். வலது கை மேலே வரும்போது இடது கை கீழே வர வேண்டும். வலது கை முன்னே வரும்போது இடது கை பின்னே போக வேண்டும். இவ்வாறு கைகள் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி வலச்சுழலாக 5 முறை சுற்ற வேண்டும். முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். இதே போல முன் சுற்றியதற்கு எதிர் திசையில் 5 முறை சுற்ற வேண்டும். நிலை 6. இப்போது நேராக நின்று கொண்டு பாதங்களை சுமார் 1.5 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். கை பெருவிரல் நுனி இரண்டையும் இணைத்து தோள்பட்டை அளவில்
2 முழங்கைகளையும் மடக்கி உடலிலிருந்து சுமார் 1 அடி தூரத்தில் வைத்துக் கொள்ளவும். பின்னர் உடல் முழுவதையும் வலதுபுறமாக மெதுவாக திருப்ப வேண்டும். கண்கள் இரண்டும் பெருவிரல்களின் நகத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு வலது பக்கம் திரும்பும்போது வலது காலை ஊன்றிக்கொண்டு இடது குதிகாலை தூக்கி இடது கால் பெருவிரலுக்கு சற்று அழுத்தம் கொடுத்த நிலையில் உடலை திருப்ப வேண்டும். உடலை சமநிலைக்கு கொண்டு வந்து பின் உடலை இடது பக்கம் மெதுவாக திருப்ப வேண்டும். இப்போது இடது காலை ஊன்றிக்கொண்டு வலது குதிகாலை சற்று உயர்த்தியவாறு திருப்ப வேண்டும். இதேபோல் 5 முறை மெதுவாக உடலை வலப்புறமும் இடப்புறமும் திருப்ப வேண்டும். நிலை 7. இப்போது சாதாரணமாக நின்று கொள்ளவும். பாதங்கள் இரண்டையும் சுமார் 3 அங்குலம் இடைவெளி இருக்குமாறும் இணையாக இருக்குமாறும் வைத்துக் கொள்ளவும். உள்ளங்கைகள் இரண்டையும் முழங்கால் முட்டிகள் மீது வைத்துக் கொள்ளவும். 2 முழங்கால் முட்டிகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இந்நிலையில் வலச்சுழலாக 3 முறை மெதுவாக சுற்றவும். பின்பு எதிர்புறமாக 3 முறை மெதுவாக சுற்றவும். பிறகு முதலில் சுற்றியபடி வலச்சுழலாக மீண்டும் 3 முறை சுற்றவும். கை பயிற்சி செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். கைகளில் இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் சக்தி ஓட்டம் இவை சீர்படுகின்றன. கீழ்வாதம், உறங்கும் போது மேலுறுப்புகள் மரத்து போதல் இவை குணமாகின்றன. கைகளும் தோள்களும் பலமடைகின்றன. நுரையீரல்கள் சுறுசுறுப்பாகின்றன. வாத நோய்கள் கட்டுப்படும். கை நடுக்கம், குடைச்சல் குணமடைகின்றன. தோள்பட்டை வலி, முழங்கால் வலி குணமடைகின்றன. இடுப்பு பிடிப்பு குணமடைகிறது. மூட்டுகளில் உள்ள வலி முதலியன குணமடைகின்றன. மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படுகின்றன. மூளை மற்றும் பல சுரப்பிகள், நரம்பு மண்டல இயக்கம் சுறுசுறுப்பு அடைகிறது. கால் பயிற்சி. நிலை 1. 2 பாதங்களையும் சுமார் 1.5 அடி இடைவெளியில் அகற்றி வைத்துக்கொண்டு கைகளை பின்புறமாக ஊன்றி வைத்துக் கொள்ளவும். பின் 2 கால்களையும் உட்புறமாக பெருவிரல்கள் தரையை தொடுமளவில் உட்புறமாக குவிக்கவும். பிறகு பக்கவாட்டில் பாதங்கள் முழுவதும் தரையை தொடுமளவு விரிக்கவும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை 2. முன்போலவே உட்கார்ந்த நிலையில் 2 பாதங்களையும் சுமார் 1 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். பின்னர் ஒரே சமயத்தில் 2 பாதங்களையும் வலதுபுறமாகவும் பின் இடதுபுறமாகவும் பாதங்கள் முழுவதும் பக்கவாட்டில் தரையில் படியுமாறு வலப்புறமும் இடப்புறமும் மாற்றி மாற்றி பாதங்களை அசைக்கவும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை 3. முன் பயிற்சிகளில் செய்தது போலவே பாதங்களை 1 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். 2 பாதங்களையும் ஒரே சமயத்தில் வலச்சுழலாக 5 முறை சுற்றவும். நிலை 4. இப்போது 2 பாதங்களையும் இடச்சுழலாக 5 முறை சுற்றவும். மீண்டும் வலச்சுழலாக 5 முறை சுற்றவும். சுழற்றும் போது பெருவிரலும் சுண்டு விரலும் தரையில் படுமாறு சுழற்றவும். நிலை 5. இப்போது வலது காலை இடது தொடை மீது வைத்துக் கொள்ளவும். பின் 2 கை பெருவிரல்களை உபயோகித்து மற்ற 4 விரல்களும் புறங்கால்கள் மீது படிந்து அழுத்துவதற்கு உதவியாக அமைத்துக் கொண்டு பாதத்தின் பெருவிரல், அடுத்த 2 விரல்கள், கடைசி 2 விரல்கள் ஆகியவற்றை மெதுவாக அழுத்தவும். பின்னர் பாதத்தினுடைய பெருவிரலின் கீழ்ப்பகுதியில் இருந்து சுண்டு விரல் வரை பாதத்திற்கு குறுக்கே அழுத்தி குதிகால் வரை மேலிருந்து கீழாக எந்த இடத்தையும் விட்டுவிடாமல் அழுத்தி விடவும். உள்ளங்கால் பகுதியில் மெதுவாக அழுத்தவும். இவ்வாறு அழுத்தும் போது கை பெருவிரல்களை கொண்டு அழுத்த வேண்டும். பின் வலது கால் பாதத்தின் பக்கவாட்டு பகுதியை அழுத்தும் போது வலது கை பெருவிரல் பாதத்தின் பெருவிரலின் மீதும் மற்ற 4 விரல்கள் பாதத்தின் கீழும் வைத்து இடது கையை அதே போல
வலது கைக்கு கீழே வைத்து பாதத்தின் இரு ஓரங்களில் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் மீண்டும் மேலிருந்து கீழாகவும் அழுத்த வேண்டும். பின்பு கணுக்கால் மூட்டை சுற்றிலும் இரண்டு பக்கமும் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் மீண்டும் கீழிருந்து மேலாகவும் 3 முறை அழுத்த வேண்டும். பின்னர் வலது உள்ளங்கை மேலேயும் இடது உள்ளங்கை கீழேயும் உள்ளவாறு வைத்துக்கொண்டு உள்ளங்கையால் கணுக்கால் மூட்டுகளை வலச்சுற்றாக 3 முறை இடச்சுற்றாக 3 முறை மீண்டும் வலச்சுற்றாக 3 முறை சுழற்றி தேய்த்து விடவும். பின்னர் வலது புறங்கையை இடதுகால் தொடையில் வைத்து வலது கணுக்காலுக்கு சற்று மேலே பிடித்துக்கொண்டு மேலிருந்து கீழாக 5 முறை கீழிருந்து மேலாக 5 முறை மீண்டும் மேலிருந்து கீழாக 5 முறை சுற்றவும். பின்னர் குதிகால் தொடங்கி முழங்கால் வரை உள்ள கெண்டைக்கால் பகுதியினை கீழிருந்து மேலாக பின் மேலிருந்து கீழாக என 3 முறை நன்றாக பிடித்து விடவும். வலியோ கூச்சமோ ஏற்பட்டால் அந்த பகுதியை அதிகம் அழுத்த வேண்டாம். நிலை 7. வஜ்ராசனத்தில் தொடைகள் சேர்ந்த நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். வலது கால் பெருவிரலை இடது கால் பெருவிரல் மீது வைத்துக் கொள்ளவும். குதிகால்களை நன்றாக விரித்து வைத்து உள்ளங்கால்களுக்கு இடையில் புட்டத்தை வசதியாக வைத்துக் கொள்ளவும். முதுகின் மேல்புறத்தில் எவ்வளவு மேலே முடியுமோ அந்த உயரத்தில் 2 கைகளின் 8 விரல்களையும் வைத்து அழுத்தியபடி கீழ் நோக்கி முதுகின் கீழ் கடைசி வரை தேய்த்து விடவும். கை பெருவிரல்கள் 2ம் முதுகின் பக்கவாட்டிலும் மற்ற 8 விரல்களும் முதுகெலும்பை தொட்டவாறும் இருக்க வேண்டும். இவ்வாறு 5 முறை மேலிருந்து கீழாக நன்றாக தேய்த்து விடவும். கால் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். கால்கள் பலமடைகின்றன. வயிற்றின் எல்லா பகுதியிலும் இரத்த ஓட்டம் சீரடைகிறது. கீழ்பாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, குடைச்சல், நரம்பு வலி இவை குணமடையும், வராமல் தவிர்க்கப்படும். உடலின் முக்கியமான உட்பகுதிகளான இருதயம், சுவாசப்பைகள், குடல், மூளை, சுரப்பிகள் போன்றவற்றுடன் நரம்பு மூலம் பாதங்களுக்கு தொடர்புள்ளது. பாதங்கள் மற்றும் கால் வீரல்கள் அழுத்தப்படுவதால் அவற்றின் இயக்கம் நரம்புகள் மூலம் ஊக்கிவிடப்பட்டு நன்கு சுறுசுறுப்புடன் இயங்க வகை செய்யப்படுகிறது. முதுகெலும்பை வருடி விடுவதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்கிவிடப்பட்டு மூத்திரக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதியின் இயக்கம் நன்கு அமைகிறது.